Global Talk. எமது அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற செய்திகளுடைய தொகுப்புகளை இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே இன்று நாம் பேசப் போகின்ற விடயங்களின் தலைப்புகள் இரண்டு முக்கியமான செய்திகள். ஒன்று, ரஃபாவின் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறும் ஹமாஸ். அடுத்தது, இப்ராஹிம் ரைசி கொலை செய்யப்பட்டது துருக்கிய விமான விபத்தில் புலனாகிறது. இது சம்பந்தமான இரண்டு முக்கிய தகவல்கள் தற்போது வெளிவருகிறது. செய்திகளை முழுமையாக கேளுங்கள். துருக்கியில் உங்களுக்கு தெரியும், அண்மையில ஒரு பெரிய விமான விபத்து ஏற்பட்டது. அந்த விமான விபத்தில் 46 பேர் உயிரிழந்தார்கள். இந்த செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த விமானம் C-130 என்கிற விமானம் இது மத்திய ஆசியா பகுதியில் உள்ள ஜார்ஜியா நாட்டின் மலைப்பகுதியில் தான் விழுந்து நொறுங்கியது. விமானம் விழுந்த போது காலநிலை மோசம் காரணமாக தான் இந்த துருக்கியுடைய C-130 விழுந்ததா சொன்னாங்க. ஆனால் தற்போது இந்த விமான விபத்தை ஈரான் ஜனாதிபதியுடைய ஹெலிகாப்டர் விபத்தோடு ஒன்றிணைந்து ஆய்வு செய்யப்பட்ட போது இரண்டுமே ஒரே மாதிரி நடந்திருக்கிறே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போது ஏற்பட்டுள்ளதாக ராணுவ வட்டாரங்கள், அதாவது துருக்கியுடைய ராணுவ வட்டாரங்கள் குறிப்பிடுகிறது. அதாவது 2024 மே மாதம் 19ஆம் தேதி நினைக்கிறேன், ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் உத்தியோகபூர்வ அசர்பைஜான் பயணத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதே அசர்பைஜானுக்கு உள்ளால ரூசி என்ற பகுதியில் ஏற்பட்ட திடீர் காலநிலை மாற்றம் காரணமாக, அதாவது வளமையாக இருந்த காலநிலை திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஹெலிகாப்டர் வீழ்ந்தது. இதே போலதான் ஒரு திடீர் காலநிலை மாற்றம், சிக்னல் இல்லாம போய் அந்த C-130 விமானம் அசர்பைஜானை கடந்து ஜார்ஜியா எல்லைக்குள்ள நுழைந்த போது திடீரென்று ரேடார் சிக்னல் எல்லாம் குழம்பி சிக்னல் இல்லாம விமானம் விபத்துக்கு உள்ளானது. அதாவது இந்த ஜார்ஜியா எல்லைக்குள்ள நுழைஞ்ச பிறகு 27 நிமிஷம் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு எந்த ஒரு சிக்னலும் இந்த ராணுவ வீரர்கள் வந்த விமானத்திலிருந்து சிக்னல் எதுவும் கிடைக்கவில்லையா. இதே போல ஒரு சம்பவம் தான் இப்ராஹிம் ரைசிக்கும் நடந்தது. சில மணி நேரங்கள் இதே போல சம்பவம் தான். காலநிலை மோசம், ரேடார் சிக்னல் கைவிட்டு போனது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. பின்னர் விழுந்து எல்லாரும் மரணித்த நிலையில் தான் அந்த ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்பட்டது போலவே இந்த C-130 விமானத்துக்கும் சம்பவம் நடந்துள்ளது. இப்ராஹிம் ரைசியும் அசர்பைஜானுக்கு தான் போனார். அதே போல் துருக்கியிலிருந்து துருக்கிய முக்கிய ராணுவ தளபதிகள் உட்பட இன்னும் பலர் அதே அசர்பைஜான் நாட்டுக்கு தான் சென்றார்கள். 2 ஹெலிகாப்டரும் இந்த விமானமும் சென்று வரும்போதுதான் இதே மாதிரி ஒரு காலநிலை சிக்கல்ல ரேடார் சிக்னல் எடுபட்டு திசை தெரியாமல் கீழே விழுந்துள்ளது. ரெண்டுமே ஒரே மாதிரி சம்பவமா தான் இருக்குது. அதுவும் விழுந்ததும் ரெண்டும் ஒரே வலயத்துக்கு உட்பட்ட பிரதேசமாம். இப்ராஹிம் ரைசியுடைய MH ஹெலிகாப்டர் விழுந்தது அசர்பைஜானுடைய எல்லை பகுதியில். இந்த விமானம் விழுந்தது அதே அசர்பைஜான் எல்லையை தாண்டியவுடன் காணப்படும் நாடான ஜோர்ஜியாவுடைய எல்லையில், அசர்பைஜான் ஜோர்ஜியா எல்லையில் விழுந்து வெடித்துள்ளதாக தகவல்கள் தற்போது தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் ரைசி நாட்டுடைய தலைவர், அதுபோல முக்கிய ராணுவ தளபதிகள் அசர்பைஜானில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு ராணுவ விழாவுக்கு அவர்களுடைய அழைப்பின் பேரில் அதற்கு கலந்து கொண்டு விட்டு திரும்பும் போதுதான் இந்த விமான விபத்து இடம்பெற்றுள்ளது. எனவே இது சம்பந்தமாக மிக மிக சந்தேகப்படும் துருக்கி அசர்பைஜானை நெற்றிக்கண் திறந்து பார்க்கிறது. இந்த வகையிலே இந்த விமானம் சம்பந்தமாக சொல்லப்படும் போது, விமானம் பழைய விமானமா இந்த சிக்னல் இல்லாம போறதுக்கு? உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் மிக பழைய காலத்து ஹெலிகாப்டர், அதனால தான் அவை இந்த விபத்துக்கு உள்ளானது என்றெல்லாம் அன்று அமெரிக்கா இஸ்ரேல் சார்பான ஊடகங்கள் உட்பட பல ஊடகங்கள் அதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டது. அதே போல் இந்த C-130 என்கிற விமானம் 2012ஆம் ஆண்டு துருக்கியினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாம். அவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்ட பிறகு 2 வருடங்கள் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாம். 2022ஆம் ஆண்டு இந்த விமானத்தில் புதிய பாகங்கள் பொருத்தப்பட்டு இது அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விபத்து நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன் ஃபுல் சர்வீஸ், அதாவது விமானத்தை முழுமையாக பழுது பார்த்து சேவை செய்துள்ளதாக இந்த தகவல் குறிப்பிடுகிறது. ஆகவே இங்கு இது ஒரு பழைய விமானம், ரைசி போனது ஒரு பழைய ஹெலிகாப்டர் என்ற வாதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதாம். ஏன் சொன்னால் இரண்டுமே மிக சரியாக பழுது பார்க்கப்பட்டு அப்டேட் செய்யப்பட்டு கண்காணிப்பில் உள்ள வான் சாதனங்கள். ஆகவே இந்த பழையது என்ற கதை இரண்டுக்குமே செல்லுபடியாகது என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் இது சம்பந்தமாக தற்போது கூடிய அளவு சோதனை செய்யும் நிபுணர்கள் 3 முக்கியமான காரணங்களால் இந்த விமானம் விழுந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் தவிர இதுதான் காரணம் என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. அதாவது இந்த C-130 என்ற விமானம் விழுவதற்கான பொதுவான விஷயங்கள் இவை மாத்திரம்தான் இருக்கலாம். இதை தாண்டிய திட்டமிடப்பட்ட சதி இந்த 3 காரணங்களுக்குள் உள்ளடங்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது நாங்க விமான
இன்ஜினியரிங் அடிப்படையில் 3 விஷயம் சொல்லலாம். அதாவது ஒன்று, விமானத்துடைய புரோபெல்லர் உடைந்து விமானத்துடைய ஏனைய பாகங்களையும் உடைத்திருக்கலாம். இதனால் விமானம் நிலை குழம்பி கீழே விழுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. விமானத்துடைய பாகங்களில் இந்த புரோபெல்லர்ங்கிற பகுதி, அதாவது புரோபெல்லர்ங்கிறது இந்த விமானத்துடைய செட்டை நாம் விசிறின்னு சொல்லுவோம், இந்த விசிறி உடைந்திருக்கலாம். இதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம். அடுத்தது சொல்றாங்க, வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம், டர்புலன்ஸ் ஏற்பட்ட, அதாவது மேகங்களுக்கு இடையிலான காற்று பல் திசைகளில் வீசினா, சுழற்சி ஏற்பட்டா அல்லது தாளமுக்கம் ஏற்பட்டா, இதுதான் டர்புலன்ஸ் சொல்லுவாங்க. இது நிகழ்ந்திருந்தாலும் விமானத்துக்கு உள்ளுக்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் அங்கே இங்கு நகர்ந்து விமானம் நிலை குழம்பி விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதால தான் விழுந்தது என்று அவங்க சொல்ல இல்லை. அடுத்தது சில காட்சிகள் வந்திருக்குது, விமானம் வானத்தில் இருக்கும் போதே உடைந்து விழும் காட்சிகள் பதிவாகிக்குது. அப்படின்னு சொன்னா ஒன்று ராக்கெட் தாக்குதலா அல்லது விமானத்துக்குள்ள ஏதாவது வெடிப்புகள் நிகழ்ந்ததா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இதுவரை தெளிவாக தென்படவில்லையா. ஆகவே இந்த விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் இந்த இடத்துல விழுந்ததுல அசர்பைஜான் அரசாங்கத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் விழுந்து விட்டது. அதாவது அசர்பைஜான் நாட்டுக்கு இஸ்ரேலுடன் மிகப்பெரிய ராணுவ கூட்டணி ரொம்ப வலுவாக இருந்தது. அதாவது சென்ற காலங்களில், அதாவது இப்ராஹிம் ரைசியுடைய ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால இஸ்ரேல் அசர்பைஜானோட மிக நெருக்கமாக பழகி ஒப்பந்தங்களை செய்து அசர்பைஜானுக்கு உதவிகளை வழங்கி அசர்பைஜானில் இருந்து ஈரானை உளவு பார்த்த போது ஈரான் அதனை அறிந்து கொண்டு ராணுவங்களை வெறித்தனமாக ஈரான் அசர்பைஜானுக்குள் கொண்டு செல்ல அசர்பைஜானோ காலில் விழாத குற்றமாக ஈரானிடம் மன்னிப்பு கேட்ட சம்பவங்கள் எமது முன்னைய காணொளிகளில் நாங்கள் பதிவிட்டுள்ளோம். அந்த அளவு அசர்பைஜானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவுகள் உள்ளது. இஸ்ரேலின் ட்ரோன்கள், ரேடார்கள், ஆயுதங்கள் போன்றன அசர்பைஜானின் படைகளில் நிறைந்து வழிகிறதாம். ஆகவே இது ஒரு சாதாரண விபத்து இல்லை என்று துருக்கிய புலனாய்வு தற்போது ஆழமாக ஊடுருவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இப்ராஹிம் ரைசி மரணித்தவுடனே ஆழமான அனுதாபத்தை அசர்பைஜான் தெரிவித்தது போலவே இந்த C-130 46 பேரும் மரணித்த போது அசர்பைஜான் ஆழமாக எங்களது அனுதாபத்தை நாங்கள் துருக்கிக்கு தெரிவிக்கின்றோம் என்று முந்திக் கொண்டு சொல்லிவிட்டதாம். இந்த வகையிலே சந்தேகங்கள் மேலும் விரிவாகிக் கொண்டே போகிறதாம். விமானத்தின் கருப்பு பெட்டி எடுக்கப்பட்டாலும் காலநிலை மோசம் காரணமாக விமானம் விழுந்திருந்தால், வானிலையின் மோசமான நிலைமை காரணமாக விமானம் விழுந்திருக்கும் என்று அவற்றில் பதிவாகி இருக்குமா. ஆனால் சில ஊடகங்களும் சிலரும் இங்கு கருத்து தெரிவிக்கின்றார்கள், விஞ்ஞான தொழில்நுட்பம் வானளவு உயர்ந்த காலம், செயற்கை மழை பொழிவிக்கப்படுகின்ற காலம், திடீரென்று ஒரு பிரதேசத்தில் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதும் ரேடார் சிக்னல்களை இல்லாது செய்வதும் அல்லது சிக்னல்களை குழப்பி அடிப்பதெல்லாம் இன்று சாதாரண விஷயம். ஆகவே இங்கு காலநிலை காரணம் என்று முடிவு கிடைத்தாலும் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற உண்மையான தகவலை இந்த கருப்பு பெட்டி வெளிப்படுத்த போவதில்லை என்று கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்று சொன்னால் இஸ்ரேல் மிக கெட்டிக்காரனுங்க. ஈரானுக்குள்ள எவ்வளவு ஈரான் ராணுவத்துக்குள்ள எவ்வளவு சதிகாரங்க இருக்கிறாங்களோ அதே போல துருக்கி ராணுவத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய உளவாளிகள். இதனை இந்த விடயத்தை கொண்டு துருக்கி கண்டுபிடிக்குமா என்பதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயங்கள். என்று சொன்னா இந்த உளவாளி தான் இந்த விமானத்தை பெறறதுக்கான எல்லா வேலைகளும் செய்திருப்பான். அதே உளவாளி தான் இந்த விமானத்துக்கான கருப்பு பெட்டியை ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டும் கொடுப்பான். அந்த அளவு இந்த இஸ்ரேல் உளவு பிரிவுடைய, அதாவது மொசாடுடைய ஊடுருவல் துருக்கி மற்றும் ஈரானுக்குள் இருக்கின்றது என்பது இந்த விபத்துக்கு பின்பு துருக்கியினால் ஆழமாக கண்காணிக்கப்படுவதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. துருக்கி அரசாங்கம் இது சம்பந்தமாக மிக தெளிவான அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறு கோணங்களில் பல இராணுவ புலனாய்வுகளை இந்த விடயத்துக்குள் நுழைத்துள்ளது என்று இந்த செய்திகள் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தியாக, ரஃபாவுடைய சுரங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு என்ன ஆனது அப்படின்னு சொல்லி எமது கமெண்ட் செய்யற பகுதியில் கருத்து பதிவிட்டிருந்தாங்க. ஆரம்பத்தில் சில தகவல் வந்திருந்தது, இந்த ரஃபா பகுதியில் இருக்கிறவங்க உள்ளாலே தோண்டி கொண்டு மஞ்சள் லைனுக்கு அங்கால ஹமாசுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளை சென்று விட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அது ஊர்ஜிதமற்ற ஒரு தகவலாக தான் இருந்தது. ஆனால் தற்போது இஸ்ரேல் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது, வீடியோ காட்சியும் வெளியிட்டுள்ளார்கள். அந்த காட்சியை எமது டெலிகிராம் சேனலில் நான் பதிவிடுகிறேன், இவற்றில் பதிவிட முடியாது. இந்த வகையில் இஸ்ரேல் சொல்லுது, ரஃபாவுடைய சுரங்க பாதைகளுக்கு இருந்து 5 ஹமாஸ் தீவிரவாதிகள் வெளியே வந்தார்கள். நாங்கள் விமானப்படையை வைத்து அவர்களை சுட்டுக் கொண்டு விட்டோம், அதாவது ட்ரோன் தாக்குதல் மூலம் அவர்களை கொலை செய்து விட்டோம் என்று காணொளிகளை தற்போது ஊடகங்களில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வகையில் இஸ்ரேலிய ஊடகங்கள் தற்போது சொல்லுது, தலைமை தளபதி ஹெர்சி ஹலவி என்ற ஒருவர் இந்த மஞ்சக்கோட்டுக்கு உள்ளால காணப்படுகிற, அதாவது அவங்களுடைய ஏரியாவில் காணப்படுற சகல பகுதிகளிலும் தேடுதல் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை முடக்கிவிட உத்தரவிட்டுள்ளார். இந்த வகையிலே தற்போது இஸ்ரேலிய ராணுவம்
அந்த பகுதிக்குள் சுரங்கப்பாதைகளை கண்டுபிடிப்பதற்காக நிலத்தை கிளறுவதாகவும் அங்கிருக்கின்ற வீடுகள் எல்லாம் உடைத்து தரைமட்டமாக்குவதாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே டைம்ஸ் நவ் என்கிற செய்தி ஊடகம் தற்போது சொல்லுது, இந்த சுரங்கப்பாதையிலிருந்து வெளியேறின 5 பேரும் மஞ்சள் கோட்டு பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலிய ராணுவத்தை நெருங்கிய போது இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கண்டு இந்த 5 பேரையும் வான்வழி தாக்குதல் மூலம் கொலை செய்தோம் என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ராணுவம் இன்னொரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அது என்னென்று சொன்னால், ஹமாஸுடைய 2 முக்கியமான தளபதிகளை நாங்கள் தற்போது கொலை செய்திருக்கின்றோம். அதாவது ஹமாஸுடைய கடற்படை தலைவர் அப்துல்லா அபு சமாலா என்பவரையும் கான் யூனுஸ் பிரதேசத்தின் சுரங்கப்பாதை பொறியியலாளர் அபு முஸ்தபா என்பவரையும் கொலை செய்துவிட்டதாக ஐடிஎஃப் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கு காரணம் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதன் காரணமாக நாங்கள் அவர்களை கொலை செய்தோம் என்று சொல்லி 2வது காணொளி ஒன்றையும் தற்போது வெளியிட்டுள்ளனர். சரி நேயர்களே, மீண்டும் முக்கிய தகவல்களோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் லைப்ரரியின் யூடியூப் சேனல்.